துரிதம் வேகத்தில் போகுதுங்க. இது நீங்கள் இந்த அடிக்கிற ஏரியா தான் இந்த அடிக்கிற ஏரியா இந்த அந்த வயல் நிலங்களுக்கு வந்து மருந்தடிக்கிறதுக்காக வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். பூச்சி இதுக்கு இந்த பச்சையில நெல்லில் உள்ள கீழ் பச்சையை குடிச்சா எங்கெண்ட தைரியமா நெல் நிற்கும். அதான் இது என்ன பூச்சி இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு படி எடுக்குது? ஏக்கருக்கு வந்து 1200 அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நீங்கள் சொல்கிறது வந்து உடையார்கட்டில் நிற்கிறது. உடையார்கட்டு பிரதேசத்துக்கு எதிர்ச்சியாக வந்த நேரம் வந்து இதில் வந்து விவசாயத்தோட பெரிய டோனண்டை வச்சு வந்து விவசாய காணிகளுக்கு, அதாவது நெல் காணிகளுக்கு வந்து மரந்தடிச்சு கொண்டிருக்கணும். இது தொடர்பான ஒரு காணொலியாக அதை அமைப்பது. அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் என்னென்ன விஷயம், எப்படி ரேட் எவ்வளவு, எப்படி போகுதுன்ற விஷயங்கள் அனைத்தையும் நான் இதில் பதிவு பண்ண போகிறேன். பாருங்கள், காணொலிக்கு சொல்லலாம். மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்போம் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள். பாருங்கள், காணொலிக்கு சொல்லலாம். லைட் எப்படி பத்துதாண்டு? இதான க்ரீன் லைட் பற்றணுமா? இந்த லைட்டு க்ரீன் லைட்டில் நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். எல்லாம் மருந்தனை அடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், அந்த விவசாய அந்த டோனை வந்து ஒழுப்ப போயினா பாருங்கள், அப்படி இருக்குது. அந்த மேலே பாருங்கள், அங்கே எல்லாம் இப்போ செட் பண்ணிட்டுனா மருந்து வந்து ஊற்றினா இப்போ 2ஆம் தரம் வந்து ஒழுப்ப போயினோம், அடிக்க போயினோம். கிட்ட கொண்டு காட்டுற பாருங்க, அப்படி இருக்குது. வந்துங்க பாருங்க, ஒரு டோன் ஒன்று பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த டோனை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற டோன் வந்து இது வந்து இப்போ உடையாராட்டு பகுதியில் இருக்கின்ற அந்த வயல் நிலங்களுக்கு வந்து மருந்தடிக்கிறதுக்காக வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கணும். பார்த்தீங்களா அப்படி சத்தமாக இருக்காண்டு பார்த்தீங்களா சத்தத்தை. எத்தனை பேர் பார்த்து நினைக்கிறேன் அமௌண்ட்டு. வாங்க டோன் வருது.
அண்ணா இப்போ இது ஃபுல்லாக விட்டால் எத்தனை ஏக்கர் கிடைக்கும்? என்ன காலம்? நாலு அடிக்குது தானே, நாலு வெயில் ஐம்பதுக்குள்ளே விட்டால் 2 ஸ்டேஜ் தான் இருக்குது. 20 நாளைக்கு 50 வேட்டை கூட்டி விட்டோன்னா கேட்ட மாதிரி 4 ஸ்டேஜ். ஆனால் சாலெல்லாம் இப்போ எத்தனை லிட்டர் அடிக்கிறீங்க? இப்போ எத்தனை லிட்டர் இதுக்கு இறக்குறீங்க? 10 லிட்டர். 10 லிட்டர். என்னென்ன என்னண்டு? 8 லிட்டர் 10 லிட்டர். 10 லிட்டர். லிட்டரும் ஒரு பெட்டி தான். அவ்வளவுதான். வெட்டியும் எல்லாம் சேர்த்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ 15 கிலோ கிலோவாக தாங்க நினைக்கிறேன். 15 கிலோ வெயிட்டே. இப்போ 1 கிலோவுக்கு என்ன 1 லிட்டருக்கு இவ்வளோ எடுக்கிறீங்க அப்படியா இல்லாட்டி 10 லிட்டர்? ஒரு ஏக்கருக்கு 1280. ஒரு ஏக்கருக்கு. அப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும்னா புதுக்குடி நம்பர் இருக்குது. இதில் இப்போ கொஞ்சம் சாத்தி லிட்டர் முடிய இங்கே காட்டும். அது மருந்தாட்டி முடிய அதில் நிற்கும். அங்கே இறங்கிடுமா? அதில் கீழே இறங்காத மேலே அப்படியே நிற்குமா? நிற்க அப்புறம் இங்கே எடுப்பியா? இல்லை வயர்கள் அடிக்க அது தானாக வரும். வைக்கக்கூடிய மாதிரி தான் விட்டுருங்க. அதில் மருந்து செட் பண்ணியே விட்டுருக்குறீங்க. சரி சரி. வெட்டியில் தூரத்தை மாதிரி வெட்டி சாத்தியம் மாதிரி எடுத்துக்கணும். இதில் எல்லாம் காட்டும். இதில் எல்லாம் காட்டும். எவ்வளோ உயரத்தில் போகுதுன்னு காட்டும். எவ்வளோ 100 வேகத்தில் போகுதுன்னு காட்டும். இது நீங்கள் இந்த அடிக்கிற ஏரியா தான் இந்த அடிக்கிற ஏரியா. இப்போ இதில் முடிஞ்சிட்டு வந்தால் கொஞ்சம் பதிக்கிட்டாங்க 2 மீட்டர். நாங்கள் இதோட பதிக்கல. சரி சரி. அப்போ அந்த மட்டத்துக்கு இந்த ஏரியாவுக்குள்ள அடிச்சுட்டு வரது பச்சையாக வந்து கொண்டு இருக்கும். இதை இருந்துட்டு முடிய வருது தானே, அதோட வரைக்கும் நிற்பாடு இதில் ஒரு மார்க் கொண்டு போடும். இது வந்து நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கக்குள்ள அதிலே போய் இறங்கி இந்த இப்போ பெட்டி சாய்ச்சிட்டு காட்டு தானே வெட்டி வெட்டில் ஆயினா இப்போ மருந்து முடிஞ்சோடனே காட்டும். இப்போ நான் வெட்டியில் வேண்ட தூரத்தையும் பார்த்து இங்கே கிட்ட எடுக்கணும். வெட்டியில் பார்த்துட்டு தூரத்தை பார்த்துட்டு நான் எடுக்கணும். வர காணுமெண்டா. இப்போ எவ்வளோ மணித்தேடத்துக்கு வெட்டியில் சாய்ச்சிருக்கும் அப்படியா? ஒரு டேங்க் ஃபுல்லாக அடிக்கும் வரைக்கும். சரி சரி சரிங்க. இதில் இருக்குங்க பாருங்க. இதில் டோன் வருது. பாருங்க டோன். இறக்கியாச்சு. ஒரு அடிச்சாச்சு. அடிச்சு ஃபுல்லாக முடிஞ்சதா இது? ரெண்டு மறுபடியும் முடிஞ்சது. இப்போ ரெண்டையும் இப்போ புதுசாக போட்டுட்டு ஏற்றணும். இப்போ உங்களை காட்டுமா முடிஞ்ச இடம்? நாங்கள் காட்டும். இப்போ வேலை செய்யறது வந்து டோட்டல் ஏரியாவில் 36 வீதம் முடிஞ்சது. அடிச்சிருக்கிற ஏரியா காட்டுங்க. சேசம் 1-2 ஹெக்டேர் அடிச்சிருக்காரு. ஃபீல்ட் ஏரியா இருக்குது 1/3 3 ஏக்கர் கிட்ட வருது. ஃப்ளைட் டைம் 7 நிமிஷம் 20 செகண்ட் ஓடி இருக்குது. 1 செகண்ட் இவ்வளோ நேரம் அடிச்சிருக்கு. ஓகே. இந்த டேங்க்கு குறிக்காது. அடுத்ததுக்கு விட்டேன்னு சொன்னால் ஓகே பண்ணிட்டு பெட்ரோல் நான் அந்த இடத்துல இருந்து திருப்பி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு அடிச்சுக்கொண்டு. சரி சரியா. இது வந்து நாங்கள் 1282 எடுக்கிறோம். டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து அவையில் டிரான்ஸ்போர்ட் தருவோம். அவைய டிரான்ஸ்போர்ட் தந்தா அப்படி இல்லையாண்டா கொஞ்சம் கூட போயிடும். அப்படி தான் வந்து டிரான்ஸ்போர்ட் தருவோம். வந்தால் தான் நாங்கள் அடிக்கலாம். இப்போ இது அரசாங்கத்தால் தான் நீங்கள் செய்கிறீங்களா? அப்படியா? அரசாங்கத்தால் என்று எங்களோட கம்பெனி வந்து கனில்வேத்தன் பிரைவேட் கம்பெனி. என்ன கம்பெனி? கனில்வேத். கனில்வேத்தன் பிரைவேட் கம்பெனி. அவங்க எங்களோட கமல் சேவையோட ஒப்பந்தம் செய்து விவசாய திணைக்கிறது ஒவ்வொரு ஏபிசிக்கும் நான் வந்து புதுக்குடி ஏபிசி. அப்போ இது வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னா டிஓட ஏபிசியில் கேட்டாலும் அனுப்பிடுற டிஓ. இல்லைன்னு சொன்னால் எங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களோட நம்பர்களை எனக்கு சொல்லி விடுங்களேன். என்ன நம்பர் 76 07 02 564. இதுக்கு புதுக்குடி பிரதேச எங்கே அடித்தாலும் இந்த நம்பருக்கு எடுக்கலாம். இப்போ அதையும் சொல்லுங்க. மற்றது இப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ படி எடுக்கிறீங்க? ஒரு ஏக்கருக்கு வந்து 1282 எடுக்கிறோம். அதோட டிரான்ஸ்போர்ட்டும் நீங்கள் ஃபார்மஸ் தான் தரணும். ரிட்டர்னும் தரணும். அவை இப்போ பக்கத்தில் இருக்காக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு கூட அடிச்சு சொன்னால் டிரான்ஸ்போர்ட் இல்லை அவையிலே வாகனம் கொண்டு ஏற்றினாலும் பரவாயில்ல. நானும் ப்ரோனும் வருவோம். சார்ஜ் போடக்கூடிய வசதி இருந்தால் அங்கேயே சார்ஜ் போட்டு. இப்போ என்ன இது வடக்கு கிழக்குலாம் செய்கிறீங்களா இல்லாட்டி இலங்கை ஃபுல்லாகும்? இலங்கை ஃபுல்லாக செய்யும். இலங்கை ஃபுல்லாக இதுக்குரிய டீலர். சரி சரி. எங்களோட பைலட் எல்லா மாவட்டத்தையும் பைலட் இருக்கு. எத்தனை பேர்கிட்ட இருக்கீங்க இப்போ கிட்டத்தட்ட?
இப்போதைக்கு எங்களோட கம்பெனியால் 186 ட்ரோன் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக பெச்சா இப்போ பழைக்கு பழைய ட்ரைனிங் பண்ணி கொடுத்து கொண்டு தான் இருக்கு. 10,000 நாளாக செய்திருக்கேன். அப்போ நீங்கள் ஒரு கம்பெனியோட ஒப்பந்தம் பண்ணி தான் இதை வந்து இங்கே செய்கிறீங்க? நான் வந்து கம்பெனிக்கு தான் இருக்கேன். ஓகே. கம்பெனி வந்து ஏபிசியோட ஒப்பந்தம் செய்து கமலில் செய்யுது. முல்லத்தீவு மாவட்டத்தில் வந்து ஆக்கள் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கிறேன். அவங்க ஆக்களுக்கு ஒருத்தர் வேறு ஆங்கள் இல்லை. இது 5 வருஷத்துக்கு நாங்கள் வேறு வேலையை போயிடாது. சரி சரியா. இப்போ இது சம்மந்தம் இது பழக விரும்புகிற ஆக்கள்ன்றா நீங்கள் இது நாங்கள் இந்த கோர்ஸ் வந்து வெளியில் செய்கிறேன்னு சொன்னால் 2,50,000 முடியும். இவங்க வந்து ஃப்ரீயாகவே செய்து போட்டு ட்ரைனிங் முடிய எங்களுக்கு ரோனும் வந்து ஜூனியர் வந்து இதுவும் செய்து தருவாங்க. பார்ப்போம் இதாக இருக்கு. இங்கே பாருங்க மருந்து முடிக்கணும். இது ஒவ்வொரு அந்த நெல்லுக்கு அடிக்கிற மருந்துக்கு ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரியான மருந்து நீங்களே கொண்டு வருவீங்களா மருந்து இல்லாட்ட எங்கள்கிட்ட புக் பண்ணலாம்? எங்கள்கிட்ட தேவைன்னு சொன்னால் மருந்து இங்கே விற்கிற விலையோட குறைய விலைக்கு எடுத்துகிட்டு வருவோம். சரி சரி. புக் பண்ணால் எடுத்து தருவோம். இவை வாங்கி வச்சாலும் நீங்கள் கொண்டு வந்து இது வந்து நாங்கள் வந்து ஒரு டேங்க் அடித்தா 1 ஏக்கருக்கு அடிக்கும். அவையில் இப்போ நோமலாக ஸ்ப்ரேயில் அடிக்கலாம் 5 டேங்க் அடிப்பாங்க 1 ஏக்கருக்கு. 5 டேங்க் அடிக்கிறோம். அந்த நாங்கள் 5 டேங்குக்குரிய மருந்து ஒரே விட்டு தான் அடிப்போம். சரி. இப்போ தண்ணி மருந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பவர். ஒரே சரியான அளவில் இல்லை பயிருக்கு வரும். ஒரே மட்டத்துக்கு நீங்கள் அடிக்கக்கூடிய சரியான இது இதில் வந்து மருந்து நாங்கள் இப்போ அவங்கள 1 ஏக்கருக்கு அடிக்க வேண்டிய மருந்து நாங்கள் 1.25 ஏக்கருக்கு அடிப்போம். அப்போ அதில் கொஞ்சம் மருந்து லாபம். மற்றது காற்று வளங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கேன். காற்று வளத்தை பார்த்து நாங்கள் உயரத்தை கூட்டிக்கூடாது. சரி சரி. அதானதா. இப்போ நெல்லுக்கண்டியில் நீங்கள் கொம்மனை எந்த வயல் எந்த இது தோட்டம் இருந்தாலும் சரி மாதுளை இல்லை தென்னைகளுக்குரிய மருந்து பெரிய மாமரங்கள் தென்னல் மாக்கள் அதில் அடிக்கலாமே பெரிய தோட்டங்களுக்கு எங்களுக்கு புக் பண்ண. சரி சரி. 1300 தான் அடிக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை என்ன இல்லை ஓரளவு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ரேட் தானே. இப்போ நீங்கள் 4 பேரை கூலிக்கு பிடிச்சி அடிக்கிறதும் சரி இதால் ஒரு பக்கம் இழுத்து விட்டு அடிச்சு விட்டாலும் இல்லை. சரி அண்ணா, நன்றி அண்ணா, நன்றி நன்றி. ஃபுல்லாகவே நெல் பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாம் 2-3 மாதத்தில் அறுவடை பண்ண முடியாத தான் இருக்குது. பாருங்க இங்கே அப்படியே தண்ணி ஓடிக்கொண்டு வருது பார்த்தீங்களா. இப்போ ஆயத்த பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ 2 அதான் நெஞ்சால வாங்க நின்று சொன்னது தான் அடிக்கிறேன் நடுவாரு. உங்களுக்கு அடிச்சாச்சா? முதல்ல அடிச்சாச்சா? உங்களுக்கு எத்தனை ஏக்கர் காணி? 2 ஏக்கர். அடிச்சு போட்டு வந்துரு. 2 ஏக்கருக்கு எவ்வளோ எடுத்தவிய? காசு கொடுக்க இனி தான் கொடுக்க போறீங்க. நான் 1500 சொல்லிடுறேன் மேலே. இது ஆட்டாண்டு தெரியல இது அவர்கிட்ட. சரி சரி, அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். இந்த அவியல்கிட்ட கேளுங்க, அடிக்கிறேன்டா இந்த அவியல்கிட்ட கேளுங்க. இது என்ன பேட்டரி போடுறீங்கண்ணா? போடுங்க இதில். இது எத்தனை 4 அடி வருமா அந்த டோன் அளவு? 3 அடி வருமேண்ணே? 4 அடி வருமேண்ணே?
அதில் இப்போ வந்து அன்னையும் தானக்கும் தன் காணிக்கும் அடிக்க சொல்லி கேட்குறார். பாருங்கள் எல்லாம் ஆக்கள் வந்து கொண்டிருக்கேன். ரோட்டால் போகிற ஆக்கள் வந்து வித்தியாசமாக தான் பார்த்து கொண்டு போயினேன் பாருங்கள். எல்லாருக்கும் அதிசயமாக இருக்குது பாருங்கள். இதில் இதில் ஒரு ஆளுகள் போய்க்கொண்டிருக்கேன் பாருங்கள். இந்தியாவில் வந்து அந்த வளமையாக விவசாயிகள் அடிக்கிற பம்பில் பாருங்க 5000 ஆள் போய்க்கொண்டிருக்கிற அடிக்கிறதுக்கு. அதான் அதான் ரெண்டு மாடு வந்து மேய்ஞ்சு வந்துருக்குது பாருங்க. இப்படி ஒரு இயற்கை காட்சியை வந்து முன்னே காண மாட்டீங்க பாருங்க. வரட்டா இறங்கி வரட்டா பாருங்கப்பா. அப்ப இங்க பாருங்க என்ன நடந்திருக்கு. இதுல என்ன சத்து இருக்கு நிக்கிறதுக்கு நெல்லு. அதான் எல்லாம் தண்ணி நிக்குது. இது குடிக்கல இந்த இந்த பூச்சி இருக்கல்லோ பூச்சி இருக்கு. இந்த பச்சையில நெல்லுல உள்ள கீழ் பச்சையை குடிச்சா என்னென்ன தைரியமா நெல்லு நிக்கும். அதான் இது என்ன பூச்சி இது. இதுதான் இந்த கபில தத்தி. என்ன வெள்ளை கலரா. இதை கபில தத்திக்கன்னு சொல்றோம். இந்த கலர் அன்னை மது இதுதான் இது இந்த புல் நோய். அதான் இந்த இது ஃபுல்லாவே விளையல. இப்ப 4 நாள் விளையல. இங்க பாருங்க இந்த பறக்குதல்லோ அடி சார குடிச்ச உடனே நெல் படுத்துரும். நெல் படுத்து தைரியம் இல்லை நிக்க. சரி உண்மை. இதோட ஃபுல்லா அழிஞ்சிடும். இப்ப நான் வைக்கிற மருந்து அடிக்கிறோம். இப்ப மருந்து புது மருந்து. இப்ப என்ன அடிக்க போறீங்களா மருந்து. விளாங்க இல்ல என்ன என்ன மருந்து என்ன நல்ல இல்லையா மருந்து. இதுவும் கரண்ட்லாம் அடிக்கிறீங்க என்ன மோட்டர் பெட்ரோல் ஊற்றி. பாருங்க இதில் அங்கால வந்து டோனில் அடிபடுது, இங்கால வந்து இந்த இதில் அடிபடுது. இதுதான் எங்களோட நிலைமை இப்போ. பார்த்தீங்களா இந்த மருந்து இதுக்குலேயும் தண்ணி மருந்து விட்டுருக்குது. பெட்ரோல் பாருங்க. ஐயா இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாரு பாருங்க.
ஐயா அப்படி அடிக்கிறாரு